ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறேன். எனக்கு வந்து பிடிக்கும் நீர் நினைக்கிறோடையா பொங்கல். பச்சை அரிசி, சிவத்த பச்சை அரிசியும் வறுத்த பயிரையும் சேர்த்து அவிய விட்டுருக்கேன். மஞ்சள் கொண்டு வந்துட்டுது. அரைவாசி பதம் மஞ்சள் ஒன்று வந்தால் பிறகு நட்ஸுகள் போடுவோம். நட்ஸும் ப்ளம்ஸ் அதில் போடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளம்ஸு அதாவது உலர் திராட்சை பழம், அதோட வந்து கஜு நட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் பொங்கலுக்கு நார்மலாக போடுவாங்க. காலமை சாப்பாடு செய்யத்தான் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செய்வாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் போட்டு அவிய விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கூட்டி விட்டேன். 5 பேரை விட்டு அடுத்தது சர்க்கரையை போடுவோம். இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது. நல்லா அவிய விட்டுட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுட்டு 2-3 ஏலக்காயும் போட்டால் வாசனை இருக்கும். போட்டுட்டு இறக்கி விட்டால் ஓகே தான். இதில் வந்து ஏலக்காய் கட் பண்ணி வைக்கிறேன். அதோட வந்து சர்க்கரையும் போட்டுக்கணும். சர்க்கரை வந்து இந்த சூட்டிலேயே இப்படி கிளம்பி வரும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஃபைனலி பொங்கல் ரெடி ஆகிட்டுது. தேங்காய் பால் அதோட ஆட் பண்ணி சர்க்கரையெல்லாம் செஞ்சு கிடைஞ்சி நல்ல மெல்ட்டியாக வந்துட்டு நல்ல உருகி வந்துருக்குது. நல்ல டேஸ்ட்டான பொங்கல் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் கூட வெளியே போய் செய்து சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. டிஷ்ஷஸில் போட்டாச்சு. நீ வந்து மேலே கொண்டு போய் கிட்ஸுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான பொங்கல். நீங்களும் செய்த வீட்டில் கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே.